அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவிதமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனாவில் ஒரு சயின்டிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸுடைய டிஎன்ஏவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஜியோ திரும்பவும் மந்த்லி ரீசார்ஜ் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 புது பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துலாம். Xiaomi 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லேண்டிங் பேஜ் அமேசானில் ரிவீல் இருக்குது. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 803 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெய்லி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ரொம்பவே எரிச்சலான விஷயம் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணால் தான் அதுக்கு கால் பண்ண முடியும். அன்சேவ்ட் கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த ஃபீச்சரை இப்போ சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்கில் அன்சேவ்ட் கான்டாக்ட் ஃபீச்சர் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அன்சேவ்ட் கான்டாக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணாமலே அவங்களுக்கு கால் பண்ண முடியும். அந்த காலும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும். அவங்களுக்கு சேட் பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 புது ஃபீச்சர் அன்சேவ்டு கான்டாக்ட்ஸில் கொண்டு வர மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். கூகுள் மேப்ஸ் இந்த ஆப்பும் நம்ம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். இதுலேயும் ஒரு புது ஃபீச்சர் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் டோல் ப்ரைஸ் ஃபீச்சர். ஸோ நீங்கள் ஒரு வேளை லாங் ட்ரைவ் போகிறீங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறீங்கன்னா நிறைய டோல்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த டோல்ஸ்க்கான காஸ்டிங் எவ்வளோ ஆகும் அப்படின்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எஸ்டிமேட் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் டோல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு டைரக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார்னரில் டோல் வேல்யூ டோல் ப்ரைஸ் அப்படின்னு காட்டிடும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி டோலுக்கான காஸ்டிங் எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இனிமேல். ஸோ கூகுள் மேப்ஸ்லையும் இந்த புது ஃபீச்சர் இனிமேல் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஜியோ போன வாரம் தான் புது மந்த்லி ரீசார்ஜ் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹296க்கு. இதில் அன்லிமிட்டட் கால்ஸ், அதுக்கப்புறம் SMS, 25 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜியோடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னும் 3 புது 30 டே பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 30 டே பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாக்காக. டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது 30 டேஸ்க்கான டேட்டா பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹181. இதில் 30 GB டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 241 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 GB டேட்டா 30 டேஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. இன்னொன்று ஜியோடைய 301 பிளான். இதில் 50 GB டேட்டா, இதுவும் 30 டேஸ் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி 3 புது டேட்டா பிளான்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் இந்த பிளான்ஸையும் செக் பண்ணலாம். சைனாவில் ஒரு சயின்டிஸ்ட் 2018 இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஜெனட்டிக் கோடே இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ பார்ன் பேபிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபிஸ் இல்லைன்னா IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஜெனட்டிக் கோடை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் ப்ரைஸ் நான் வாங்கணும் அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் கோட் எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிறிஸ்பர் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் வேர்ட் சொல்கிறாங்க. அதாவது ஜீன்ஸை இவங்க மாடிஃபை பண்ணுறது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி யாருக்காவது க்ரானிக் டிசீஸ், அதாவது டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது ஹெரிடிட்ரியாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடியது. இதுக்கு கியூர் கிடையாது, இதை மெயின்டைன் தான் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை வரக்கூடாது அப்படிங்கும்போது அவங்களுடைய ஜெனட்டிக் கோடை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஜெனட்டிக் கோடை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காசுக்கு தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங், அதாவது டிஎன்ஏ எடிட்டிங்கில் கஸ்டமைசேஷன், குழந்தைங்களோட கண் இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் இவங்க ட்ரை பண்ணதுனால சைனீஸ் கவர்மெண்ட் இவங்களை அரெஸ்ட் பண்ணதா தெரியுது. இப்போ இந்த சயின்டிஸ்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது நோபல் காஸ்ட் தான் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Xiaomiயுடைய மீ ஃபேன் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. April 6 நேற்று ஆரம்பிச்சு April 12 வரைக்கும். இதில் 2 எக்ஸைட்டிங் டீல் இருக்கு. ஒன்று 4G ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று 5G ஸ்மார்ட் ஃபோன். யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் அது மட்டும் இல்லை கூப்பன் ஆஃபரும் இருக்குது, அது எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோனில் Redmi Note 10 Pro எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,499க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் SBI கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் ₹1,500 ஆஃபர்,
கூப்பன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து 2000 rupees கூப்பன் ஆஃபரும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 14,499க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் ஒரு வேளை 5G டிவைஸ் வாங்கணும்னா ஷாமியோடைய Mi 11 Lite 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை 20,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்கே கூப்பன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் கூப்பன் ஆஃபர் எல்லாருக்குமே இருக்குது. 1000 ரூபாய் அகைன் 5,000 SBI கிரெடிட் கார்டு ஆஃபராக இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 26,999க்கு இருக்க ஸ்மார்ட் ஃபோனை வந்து 20,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஷாமி டிவைசஸ் வாங்கணும்னா இந்த மே ஃபேன் ஃபெஸ்டிவல் SBI கிரெடிட் கார்டோட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சாம்சங்குடைய A73 ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இந்தியாவில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் கொண்டு வராங்க. ஒன்று ஆசம் மின்ட், அதுக்கப்புறம் ஆசம் ஒயிட், ஆசம் கிரே. ஸோ 3 கலர் வேரியன்ஸ். இதில் கிரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான கலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED ப்ளஸ் இந்த டிஸ்பிளே பேனலோட லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி A52, A52s இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பர் AMOLED ப்ளஸோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 256GB வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அகைன் ப்ரீ புக் ஆஃபர்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்சங் பட்ஸ் அதாவது 6990க்கு வர்த்தான பட்ஸ் வந்து 499 கூடவே வந்து கேஷ்பேக் ஆஃபர் ICICI பேங்க் அண்ட் SBI கார்டு யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒப்போ, கூகுள், சாம்சங், ஆப்பிள் மாதிரி அவங்களுடைய ஓன் சிப் செட் வந்து 2024 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க மேரி சிலிகான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து வேறு நியூரல் ப்ராசஸிங் யூனிட் அந்த மாதிரி கிடையாது. இது சிஸ்டம் ஆன் சிப் அதாவது SoC குவால்கமுடைய ஸ்னாப் ட்ராகன் அதுக்கப்புறம் எக்ஸினோஸ் டென்சார் அந்த மாதிரி ஒரு SoC தான் லான்ச் பண்ண போகிறாங்க 2024. முதல்ல அவங்களுடைய ரெனோ சீரீஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ புது சிப் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம், மீடியாடெக் எல்லாமே வந்து எப்போவுமே ஷார்ட்டேஜ் அண்ட் டிமாண்டில் இருக்கிறதாகவும் காஸ்டிங்கும் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் சிப் செட் இனிமேல் வரலாம் அப்படின்னு தெரியுது 2024. ரியல்மியுடைய பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் Realme 50A Prime இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி தரப்புலேருந்து முதல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் சார்ஜர் இல்லாமல் லான்ச் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறதில்ல. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் போர்டும் வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதே ரீசன் தான் ரியல்மி தரப்புலேருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பட்ஜெட் கேட்டகரியிலேருந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணுறாங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் சார்ஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, டெசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இவங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் OnePlus, Vivo, அதுக்கப்புறம் Redmi, Xiaomi டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கூட தான் வருது. Xiaomiயுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Xiaomi 12 Pro அமேசானில் இதுக்கான லேண்டிங் பேஜ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸ்னாப் ட்ராகன் Gen 1 ஷோ ஸ்டாப்பர் கம்மிங் சூன்னு நிறைய டீசர்ஸும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் Gen 1ல அப்ராக்சிமேட்டாக 60,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஏன்னா கேமராஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாமே நல்லா கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸோட ஷாமியுடைய 12 Pro 60,000ல இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இப்போடைய பாப்புலரான ரெனோ சீரீஸில் ரெனோ 8 சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது OPPO Reno 8 இல்லை OnePlus 10 Pro-வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேமரா மாடல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேக் பேனல் கேமரா மாடல் எக்ஸாக்டாக OnePlus உடைய 10 சீரீஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் அப்படி தான் இருக்குமா, இது ரீபிராண்டிங்காக அப்படின்னு தெரியல. OPPO உடைய Reno 8 இந்த அவுட்லுக்கோட தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் மேப்ஸில் என்ன புது ஃபீச்சர் வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் போல் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சந்தோஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டேக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.